யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். அவரை நன்கு தெரிந்து கொள்வோம். தேவனுடைய வாக்குறுதிகளையும் அதனுடைய அதிகாரத்தையும் நாம் புரிந்து கொண்டாலே நம் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானமாக இருக்கலாம். தேவன் ஒரு காரியத்தை நியமித்தால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவதற்கான அதிகாரத்தையும் உடனிருப்பையும் அவர் தருவார். மோசேக்கு சொன்னது போல, என் பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். யாத்திரா 33:14. யாக்கோபு ஆண்டவரோடு போராடினான். எந்த மனிதரை நம்ப இயலாத சூழ்நிலையிலே தேவனே நீர் என்னோடு கூட இரும் என்று தேவன் சொன்னார். நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 28:15. எனக்கு அருமையானவர்களே, தேவன் தன் பிள்ளைகளோடு உடனிருப்பதை மிகுதியாக விரும்புகிறார். யோவான் தன்னுடைய வெளிப்பாட்டின்படி சொல்லியிருக்கிறான். பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் சப்தம் ஒன்றை கேட்டேன். அது இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு பிள்ளைகளாயிருப்பார்கள். ஆண்டவர் தாமே அவர்களோடு இருப்பார். திருவெளிப்பாடு 21:3. எனக்கு அருமையானவர்களே, சமாதானமாயிருப்போம். தேவன் ஒருபோதும் தன் வாக்குறுதிகளை மாற்றப் போவதில்லை. அவரை நம்புகிறவரையும் கைவிடப் போவதில்லை. ஜெபம் செய்வோம். அப்பா, உம்முடைய வாக்குறுதிகளை விசுவசிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த விசுவாசத்தில் எங்களை நிலை நிறுத்துவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.